වැවිලි හා ප්‍රජා යටිතල පහසුකම් අමාත්‍යාංශය හැටියට பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு என்ற ரீதியில் இந்தியாவின் ஒத்துழைப்புடன் இந்திய வீட்டு திட்டத்தின் இந்த வருடத்திற்கான கட்டத்தை நாம் ஆரம்பிக்க தயாராக உள்ளோம். விசேடமாக 4700 வீடுகள் இந்த வருடம் நிர்மாணிக்கப்பட உள்ளன. கடந்த கால அரசாங்கங்களின் பலவீனம் காரணமாக கடந்த வருடம் 1300 வீடுகள் நிர்மாணிக்கப்பட இருந்தன. அத்திவாரமிட்டு சில நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு ஓரளவு கட்டத்தில் 600 வீடுகள் மாத்திரமே உள்ளன. எஞ்சிய 700 வீடுகள் உள்ளன. ஒட்டுமொத்தமாக 5600 வீடுகளை நிர்மாணித்து கொடுக்க நாம் அரசாங்கம் என்ற ரீதியில் கலந்துரையாடி வருகின்றோம். எதிர்வரும் மாதமளவில் அந்த அபிவிருத்தி திட்டத்தின் ஆரம்ப நடவடிக்கைகளை ஆரம்பிக்க தயாராக இருக்கின்றோம். இதனிடையே பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பள அதிகரிப்பு தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் பதிலளித்தார். நான் இது தொடர்பாக தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றோம். எனவே நான் நினைக்கிறேன் எதிரொரு வரவு செலவு திட்டத்திலையும் நல்ல ஒரு அறிவிப்பு உங்களுக்கு வரும். நாங்கள் தோட்ட தொழிலாளருக்கு ஏன் நாங்கள் மாத சம்பளத்தை கூட சம்பந்தமாக இப்போ பேசிட்டு வரோம். தோட்ட தொழிலாளர்களுக்கு கௌரவமாக வாழக்கூடிய ஒரு சம்பளத்தை பெறக்கூடிய சூழலை நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தி நாங்கள் செய்து கொடுப்போம். என போராட்டத்தை ஆரம்பித்தவர் நாங்களே அதற்கான தீர்வையும் பெற்றுக் கொடுப்போம் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு அமைச்சின் ஏற்பாட்டில் ஹட்டன் தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையத்தில் புதிய மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் நிகழ்வு ஹட்டன் தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலைய புதிய அரங்கில் இன்று நடைபெற்றது. தொழிற்பயிற்சி நிலையத்தில் பல பாடப்பிரிவுகளுக்காக 250 புதிய மாணவர்கள் இன்று இணைத்துக் கொள்ளப்பட்டனர்.